நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கைகள் இந்த உலகில் நிகழ்த்தும் ஜாலங்கள் பார்க்க போகிறோம். கும்பராசியில் நடக்க போகுதுங்க. அப்போ கும்பராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கு நடக்கும். ஏன் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது? இப்போ உங்கள் ராசிக்கு கும்பத்தில் இருக்கிற கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுது? சார், ஒரு கிரகம் அள்ளி கொடுக்க காத்திருக்கு, ஒரு சில கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கையில் உலக அளவில் பார்த்துருப்போம். 5 கிரக சேர்க்கை தனுசில் நடக்கும்போது கொரோனா வந்தது. என்னங்க நல்லது சொல்லுங்கன்னு. அப்போ இதே மாதிரி நல்ல கிரக சேர்க்கைகளும் இப்போ வந்திருக்குது. 2ம் கலந்த கிரக சேர்க்கை. அப்போ பாதி விஷயத்துக்கு சூப்பராக கொடிகட்டு பணம் தரலாம். ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். விளையிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதாங்கிறதாங்க பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்ப்போமே, ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா, சார் திருமணம் இருக்கா இல்லையா, இது கூட்டு என்ற விஷயம் எப்படி இருக்குது, இணைந்து செயல்பட முடியுமா இல்லை, கௌரவமாக வர முடியுமா, கைப்பிடி நிலமாவது எனக்கு அமையுமா, இந்த மாதிரி கேள்விக்கு இந்த காலகட்டத்தில் விடை உண்டு. குறிப்பாக சார் வேலை விட்டுறலாம் போல் இருக்குது, வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் இருப்பவர்கள் ரொம்ப ப்ரெஷரில் சார் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலான் இருக்கோம். இதில் நிரந்தர வேலை கிடைக்குமா இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு தீராத புது வியாதி ஒன்று வந்திருக்கு. அதை போக்க இந்த காலகட்டம். அந்த வியாதி என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். யாரை கேட்டாலும், ஈவன் குழந்தைகள் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. சார் என்ன சார்னு, இதுதாங்க அது பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் தன் சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குமா எடுத்துக்காதா, அடகு வைத்த பொருளை மீட்க முடியுமா முடியாதா, திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஏன் திருமணம் வரைக்கும் போய் நின்னது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சம்பாரித்து வேலையாட்டும் கடனை அடைச்சிட்ருக்கேன், நான் மீண்டு வரலை. குழந்தை இல்லாத எண்ணிக்கை இன்றைக்கி கோயிலில் இருக்கிற நிகரான கூட்டம் ஐவிஎஃப் சென்டரில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? எப்படி மாற்றம் பண்ணலாம்? சார் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முயற்சி பண்ணுறேன், என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே, கௌரவம் இல்லையே, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிற்கணுமே என்கிற போராடுற எண்ணங்கள் இந்த ராசிக்கு இருக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் 4 கிரக சேர்க்கையில் 11ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு நடக்கும் காலகட்டத்தில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுங்க, டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. சார் இந்த காலகட்டத்தில் நம்ம பல விஷயத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். சார் இதை விட்டுருங்க, இதை வேண்டாம், இதை விட்டு வெள்ளைக்கு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் விடுற மாதிரி விட்டுட்டோம், அது பாட்டு போட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு இந்த காலகட்டத்தில் ரயில் சம்மந்தப்பட்டதை நம்ம கேட்க போகிறோம். மலை பிரதேசத்தில் நடக்கிற விஷயம் இருக்குது. அரசியல் சட்டத்திட்டங்கள், உலகில் வெப்பம் சம்மந்தப்பட்ட எரிமலை குழம்பு சொல்லுவோம், அங்கங்கே தீப்பிடிச்சி எறிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மைனஸ். அப்போ மக்களாகிய நமக்கு அரசுக்கு எதிராக செய்கின்ற விஷயம் சக்ஸஸ் ஆகும். மக்கள் போராட்டங்கள் இதாகும். நம்ம நகை விலை கூடுது, கவர்மெண்ட்டில் நிறைய டேக்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ அதுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிற காலகட்டங்கள். அப்போ இதே இது ஒரு மனிதனுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் மாற்று வைத்தியங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கு இல்லையா? இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மொத்தம் உலக அளவில் மாறுதல் நடக்கிறது. நம்ம ராசிக்கு என்ன நடக்குது, நம்ம குடும்பம் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகிறது என்ன, ஜெயிச்சிருவேனா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்கு இதோ வீடியோ. சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி, தொட்டதெல்லாம் துலங்குமா, வாழ்க்கையில் மகிழ்ச்சி பிறக்குமா அப்படின்னு பல சிந்தனைகள் இருக்கிற ராசிங்க. சார் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் 5ஆம் வீட்டில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைகள். சூரியன், செவ்வாய் கூட புதன், ராகு. சூரியன் தான் லாபாதிபதி, அங்கே வந்துட்டார். முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. சார் எதிர்பார்க்காத கோல்டன் சான்ஸ் கிடைக்கிற ராசி துலாம் ராசி. அப்போ ரெடியாக இருங்க. துலாம்னா தெரிஞ்சுக்கணும். துலாம்னாலே கவர்ச்சி, அட்ராக்ஷனுங்க. மற்றவங்களை இழுத்து கவர்ந்து இழுக்கக்கூடியது. பேச்சு திறமையால் நிறைய பேர்த்த இது பண்ணுறோம். அதான் சொல்லுவாங்க, எறும்புற கல்லு தேயும். இவங்க பேசி கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைத்தாலும் துலாம் ராசி கரைச்சிரும். சமாதான பிரியருங்க இந்த ராசிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பேசி எளிமையாக, அவ்வளோ கோபம் இருந்தாலும் கூட எளிமையாக சமாளிக்கும். கோபத்தை குறைத்த துலாம் ஜெயிச்சிரும். 2 செவ்வாய், கோபத்தை மட்டும் டீல் பண்ணுங்கள். ஆனால் வைராக்கியம் மிக்க ராசி, வைராக்கியத்தோடு ஜெயிச்சிடும் இந்த ராசி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, திருமணம் குழந்தை பிறந்த பின் தான் வாழ்க்கையில் வளர்ச்சி அதிகம் இருக்கும். அதை தவற விட்டுறாதீங்க. வாழ்க்கை புரிதலே இந்த ராசி இருக்கும். சிறு வயதில் நிறைய வாய்ப்புகள் தவற விட்டுரும், ஆனால் பின்னாடி சூப்பராக ஜெயிச்சு வந்துடும். இடம் மாறி பிழைத்த துலாம் பலர். பூர்வீக தூருட்டு இங்கே வந்திருக்கேன், வெளிநாடு போயிருக்கேன் அப்படின்னு பல இதாக இருக்கும். இந்த ராசி இப்போது குரு பார்வையோடு ஆரம்பிக்குது. பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது. முதல்ல அரசியல், அரசாங்க ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ், சினிமா சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. புகழ் வெளிச்சத்துக்கு வருகிற காலகட்டம். இந்த நேரத்தில் நான் பாப்புலாரிட்டி கிடைக்குமா? நிச்சயமாக பாப்புலாரிட்டி கிடைக்கிற காலகட்டம் ஒன்று. வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே படிப்படியாக உங்களுக்கு உண்டு.
மீடியா துறைக்கு சூப்பரான காலகட்டம். எழுத்து, கவிதை அற்புதமாக இருக்கும். சார் அதெல்லாம் ஒரு சில செக்டாருக்கு மட்டும் தான், எங்களுக்கு சொல்லுங்கள் சார். முதல்ல காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பர், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் அற்புதமாக இருக்குது. இப்போ இந்த விஷயம்லாம் யோகமாக இருக்குது. திருமணத்துக்கு எப்படி சார்னா, பொதுவாக 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும் காலகட்டத்தில் ராகுவோடு இருக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் மாத்திரம் முடிவாகுமா இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரும். காதல் திருமணம், விரும்பிய திருமணம் அற்புதமாக இருக்கும். திருமணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்ன மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் திருப்பி திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டுங்க. அப்போ திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏதோ பரிகாரம் வந்தால், ஜாதக ரீதியாக பார்த்து பரிகாரம் வந்தால் நிச்சயமாக பலிதம் ஏற்பட்டு பெரிய லெவலில் வரக்கூடிய சூழ்நிலைகள். இந்த நேரத்தை திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். குருபலனோடு இருப்பதால் மனதுக்கு பிடித்த வரன் அற்புதமாக இருக்கும். அப்போ திருமணம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். திருமணத்துக்கு கோயில்லையா மண்டபத்துலையா, ஆண் உரையா பெண் உரையா தான் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்க. இதெல்லாம் சூட்சம். சார் பொருளாதாரத்துக்கு இந்த ராசிக்கு கோல்டன் டைம்ங்க. பொதுவாக இதை சொன்னால் நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து கவனமாக இருக்கணும். லாட்ரி சீட் யோகம், புதையல் யோகம் சொல்லுவோம். அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருக்கும். அது ஹாரோஸ்கோப் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது எதில் கிடைக்கும். ஆனால் இதுக்காக எல்லோரும் லாட்ரி சீட் வாங்க வேண்டாம். அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாபில் இருக்கும், எதிர்பார்க்காத கிடைக்கும். அப்போ அதை ட்ரை பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டு ரைட்டாக பண்ணலாம். டே ட்ரேடிங் வேண்டாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அனுகிரகமாக இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கின்ற ஒரு அனுகிரகம் உண்டு. இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும். சார் வேலை சம்மந்தப்பட்டதில், வேலையில் தான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி உங்கள் ராசி அதிபதி இருக்கார். வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க, வெளிநாடு சம்மந்தப்பட்டது வேலையில் ஒரு சேஞ்ச் இருக்கும். புதுசாக படிக்கிற யோகம் இருக்குது. என்னங்க இந்த காலத்தில் படிக்கிறதா, ஏஐ டெக்னாலஜி இது மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு படிக்கிற யோகம் வந்திருக்கு. அப்போ தான் படிக்க முடியும் வேறு. அப்போ படித்து பெரிய லெவலில் வரக்கூடியது. வேலையில் தொந்தரவு கொடுத்துட்டு விலகுவார்கள். வேலையில் முன்னேற்றம் உண்டு, அனுகிரகம் நல்லா இருக்குது. அப்போ ப்ரொமோஷன் கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. இந்த நேரத்தில் இந்த பிஎஃப் சொல்லுவாங்க, பென்ஷன் ஸ்கீம், இன்சூரன்ஸ் ஸ்கீமு, இதெல்லாம் ஏதோ திருத்தம் பண்ண வேண்டியதாக பண்ணிக்கோங்க. சார் தொழில் ரீதியாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி இங்கிருந்து அதுக்கு குரு பார்க்கும்போது தொழில் மிகுந்த வளர்ச்சி இருக்குங்க. தொழில் ரீதியாக பல பேர் முயற்சி பண்ணணும். என்ன தொழில் பண்ணால் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும். லக்ன 10ஆம் இடம் பார்த்துட்டு தொழிலே டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ வேலையாக தொழிலில் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கூட்டா தனித்தா, கோச்சாரத்தில் கூட்டுன்னு காட்டுது, பட் லக்ன ராஜ்ய பண்ணணும். கூட்டா தனித்தா, சார் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டு பண்ணலாமா, என்ன சார் வாய்ப்பு எப்படி இருக்கும், இது மாதிரி பல கேள்விகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாறி பிழைக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் கூட வருது, போயிட்டு வரலாம். இப்போ இது அத்தனையும் சக்ஸஸ். பொதுவாக இந்த ராசி மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது, லேப்டாப் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. ஒரு சில இப்போ தான் சார் பண்ணேன், நேற்று தான் பண்ணேன், போன வாரம் வாங்கினேன்பாங்க. தகவல் தொடர்பினால் ஆதாயம், அனுகிரகம் உண்டு. உங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிற காலகட்டம் வந்தாச்சு. சார் ஹெல்த் விஷயம் எப்படி இருக்குது? சார் ஹெல்த்து உங்களுக்கு இருக்கோ இல்லையோ ஒரு விரைய செலவு வர காலகட்டம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து பத்திரமாக மெடிக்கல் அப்படிங்கிற எக்ஸ்பென்ஸ்க்கு பத்திரமாக வச்சுக்கோங்க. அது செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சில வழிபாடுகள் தேவை. பொதுவாக மகாலட்சுமி வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்டலட்சுமி வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் பிரணவ மந்திரங்கள் கேட்டு வரும்போது இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, இப்போ பார்த்தீங்களா இந்த இத்தனை ராசி ரீதியாக பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது, சார் நான் ஜெயிச்சிருவேனா, என்ன மணிவாளிகள் சார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்க. தீர்வு இல்லாதல்ல, என்ன பரிகாரமோ தக்க விஷயங்கள் செஞ்சால் கோயில் ரீதியாக, கோயில் வழிபாட்டு ரீதியாக, எந்த காலகட்டத்தில் ஜோதிட ரீதியாக சொல்லும்போது இந்த நேரத்தில் பஸ் வரும் ஏறிக்க, இன்றைக்கி மழை வரும் கொடை எடுத்துக்க, அந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும். யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நிமிடம்னு பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் முறையில் உங்களுக்கு தரப்படும். ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் ஜோதிடம், அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிறதுக்கு உண்டான எழுதப்பட்டது. எளிமையாக இந்த ஜோதிடம் படி தான் கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், அடிப்படை விஷயங்கள் நிறைய, ஈவன் பெண்கள் நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருக்காங்க. அதான் சிறப்பு. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு பயன்படுத்தும். இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக சொன்னது ஒரு 30-40%. ஜாதக ரீதியாக பார்த்து சரியான பயன்படுத்த சார், குழந்தை ரீதியாக, திருமண ரீதியாக, வேலை வாய்ப்பு, சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு, நானும் சமூகம் அந்தஸ்தில் பெரிய உயர் பதவி வர, எனக்கு இருக்கிற சிக்கல்லேருந்து மீண்டு வர, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வர வழி பிறக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரைட், யாருக்காவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.